ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் எ லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க் வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் சென்னை இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The selected candidate shall be posted in the applied state only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the details of vacancies are as follows-ன்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டிசைட் வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 160 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா 35, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா 50, மகாராஷ்டிரா 40, குஜராத் வந்து 15, மொத்தம் 300 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேல் ஆக்டிவிட்டி அப்படின்னும் போது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பை கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13/8/2024 தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2/9/2024 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பே ஸ்கேல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ, சிசிஏ, ஹெச்ஆர்ஏ அண்டு லீஸ்டு அகாமடேஷன், லீவ் ஃபேர் கன்செஷன், மெடிக்கல் எய்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட்ஸு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் அதர் prerequisites will be admissible as per the rule of the bank and industry level settlement application form time to time அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்னும் போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். the above vacancies are professional and may vary depending on the bank's actual requirement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the candidates will have to apply of vacancy ஆன் ஒன் ஸ்டேட் ஒன்லி. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அங்கே கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. ஏ கேண்டிடேட் அப்ளைங் அகேன்ஸ்ட் வேகன்சி ஆஃப் ஒன் ஸ்டேட் வில் நாட் பி எலிஜிபிள் டு அப்ளை அகேன்ஸ்ட் வேகன்சி ஆஃப் எனி அதர் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் இன் த ஸ்டேட் அகேன்ஸ்ட் ஹூஸ் வேகன்சி தே ஆர் செலக்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னும் போது நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூடான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல் பேங்க் ஆஃபீஸில் ஸ்கேல் 1ன்ட்டாங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரியார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷுவல் இம்பேர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்டடாக எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் 2/9/2024 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.